குவைத் வாழ்க்கை பயணத்துல 28வது நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா நண்பர்களே. நேற்று ரெடி பண்ணி வச்ச தண்ணியை குடிச்சிட்டு காடி எடுத்துட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். டியூட்டியை முடிச்சுட்டு இலவச நேரத்துல காடியை பார்க்கிங்ல போட்டு உடற்பயிற்சியை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு குபுசு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு தாய் காசு கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. நடராஜ் சர்வீஸ்ல போய் வாங்கிட்டு ஜாகிங்ல போய் கொடுத்துட்டு காடியை எடுத்துட்டு கேரேஜ் கிளம்பிட்டேன். கேரேஜ்ல போய் பார்த்தா ஆள் யாருமே இல்ல, கேமரா எதுவுமே இல்ல. ஒரு ஃபில்டர் எடுத்து உள்ள போடுவோமேன்னு போட்டாச்சு. ப்ளீஸ் யாரும் மாட்டி விட்டுறாதீங்க. காடியை ரெடி பண்ற செலவும் ஒரு வழியா வந்துட்டாரு. அப்படியே நான் எதுவுமே நடக்காத மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு காடி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மறந்துடாம எல்லாம் நிறைய தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லது நண்பர்களே. திடீர்னு தாய் கால் பண்ணி மல்லிகை கடைக்கு போயிட்டு 2 எலுமிச்சை பழமும் 2 கட்டு கீரையும் வாங்கிட்டு வரலன்னு மத்தியானம் சோறு போட மாட்டேன்ட்டாங்க. பண்றது வேற வழியே இல்லாம வெயில்ல நடந்தே போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு டைம் வேற கம்மியா தான் இருக்கு. டப்பு டிப்புன்னு குளிச்சுட்டு சொக்காவை மாட்டிட்டு தொழுதுட்டு மதிய உணவுக்கு அருமையான மஜ்ஜி புஷ் பண்ணி வச்சிருந்தாங்க. பரவாயில்ல, வெயில்ல போய் வாங்கிட்டு வந்தது ஒர்த்து தான் போல. அப்படியே நம்ம ஸ்டைல்ல ஒரு பைட்டு காலணிகளை மாட்டிக்கிட்டு ஈவினிங் பசிக்கல ஒரு ஆரஞ்சு பழமும் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். வர வர அடிக்கிற வெயில்ல கருத்து போய் காக்கா மாதிரி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஈவினிங் போல காடியில சாங்க தட்டி விட்டு வைபிள்னு பாடிக்கிட்டே டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வேலையா துணியெல்லாம் துவைச்சு காயப்படாம இருந்துச்சு, அதெல்லாம் காய போட்டுட்டு நைட்டு உணவை சாப்பிட்டு கழுவி போட்டு எடுத்துட்டு வந்து தொழுதுட்டு டேவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். இணைப்பில் இருக்கவும்.